வணக்கம். பட்டுவாடாக்காக இப்போ ஊக்கத்தொகை ரூ. 3 சேர்த்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸில் இன்சென்டிவ் பேமெண்ட் இந்த 3 டைப்பை பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ 4வதா கேஷ் அண்டு பேங்க் பேமெண்ட் ரெஜிஸ்டர் வித் இன்சென்டிவ். இதில் தேதி பகுதி இதெல்லாம் நம்ம வழக்கமாக பட்டுவாடாவில் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுறோம். ஒரு சின்ன ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பால் அளவுக்கு என்ன ஊக்கத்தொகையோ அதை கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு நிகர பட்டுவாடா காமிச்சிரும். ஸோ பால் அளவு 103.5, இதுக்கு ரூ. 3. ஆக்சுவலாக இப்போ டேலி ஆகாது. என்ன ரீசனா, நம்ம 16-17க்கு ஊக்கத்தொகை கிடையாது. 18ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தான் ஊக்கத்தொகை ரூ. 3 கால்குலேட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஸோ பால் பணம் ஊக்கத்தொகை பிடித்தங்கள் இருந்துச்சுன்னா பிடித்தங்களை கழிச்சிட்டு ரொக்க பட்டுவாடா வங்கி பட்டுவாடா இங்கே டீட்டெயில்ஸ் காமிச்சிரும். அடுத்து இதுக்குரிய வங்கி பட்டுவாடா எப்படிங்கிறத பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸில் பேங்க் பேமெண்ட் ரிப்போர்ட், இதில் பட்டுவாடா கிளிக் பண்ணிவிட்டு பேங்க்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ரிவியூ கொடுக்குறேன். லெட்டர் ஃபார்மேட்டில் நார்மலாக பேமெண்ட்டுக்குரிய அமௌண்ட்டோடு இங்கே வந்துடும். இது நார்மல் பட்டுவாடா அமௌண்ட்டு. இப்போ நம்ம ஊக்கத்தொகையோடு கொடுக்குறோம் அப்படின்னா பட்டுவாடா மற்றும் ஊக்கத்தொகை இதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ கிளிக் பண்ணணும். நமக்கு பேங்க் பேமெண்ட் ரிப்போர்ட்டு ரெடி ஆகிடும். இதில் முதல் நபருக்கு ரூ. 3604.90. பட்டுவாடா மட்டும் அப்படின்னா ரூ. 3330.10. சப்போஸ் இப்போ நம்ம 16 to 31 ஏற்கனவே பட்டுவாடா பண்ணிட்டோம், ஊக்கத்தொகை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஊக்கத்தொகை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ கொடுங்க. ஊக்கத்தொகை மட்டும் நமக்கு ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இது ரூ. 274.80 முதல் நபருக்கு. இது ரெண்டும் சேர்த்தது. முதல்ல போட்டது பட்டுவாடா. ஸோ நம்ம என்ன கான்செப்டில் வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம ஊக்கத்தொகை கொடுத்துக்கலாம். ஊக்கத்தொகையோடு சேர்த்து பட்டுவாடாவும் பண்ணிக்கலாம். எல்லா விதமான கான்செப்டையும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. நன்றி, வணக்கம்.